அன்பார்ந்த மேங்கோ ஃபுட் டீம் நேயர்கள் அனைவருக்கும் கண்ணனின் இனிய வணக்கம். அனைவருக்கும் நமது பாரத தேசத்தின் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஈரோடு பெரியார் நகரில் திருவள்ளுவர் நற்பணி மன்றம் நடத்துகின்ற குடியரசு தின விழா மிக சிறப்பாகவும் விமர்சையாகவும் நடைபெற்றது. இந்த விழாவில் மன்றத்தின் தலைவர் திரு கே ராஜேஷ், துணைத் தலைவர் திரு சி மாணிக்க சுந்தரம், செயலாளர் திரு ஏஎஸ் யோகநாத், பொருளாளர் திரு பி கண்ணன், துணைச் செயலாளர் திரு கே பழனியப்பன், துணைப் பொருளாளர் திரு என் திருஞான சம்பந்தன், உறுப்பினர்கள் திரு வேல்முருகன், திருமதி ஆர் அஞ்சலா பேபி, திருமதி எஸ் ஸ்ரீதேவி மற்றும் திருமதி வி சுதா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பெரியார் நகர் பகுதி வாழ் மக்கள் அனைவரும் பங்கேற்றனர். தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே துவங்கி துணைத் தலைவர் திரு சி மாணிக்க சுந்தரம் அவருடைய இனிய வரவேற்புரையுடன் நிகழ்ச்சி இனிதே துவங்கியது. இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நமது தேசிய கொடியை ஏற்றி வைத்து அனைவரும் அதற்கு மரியாதை செலுத்தினார்கள். பெரியார் நகர் பகுதி குழந்தைகள் மற்றும் சிறுமிகளின் வரவேற்பு நடனம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மன்றத்தின் கௌரவத் தலைவர் திரு இரா மனோகரன் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்திட, அவரை தொடர்ந்து 45வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி பிரவீணா சந்திரசேகர் அவர்கள் ஒரு சிறிய சிறப்புரையாற்றினார். அந்த உரையில் குடியரசு தின விழாவின் சிறப்புகளையும்
குடியரசு தின விழா உருவான வரலாறையும் டாக்டர் அம்பேத்கரின் பெருமைகளையும் எடுத்துரைத்து மிக அழகாக உரையை முடித்தார். அவரைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். அவர் எதிர்காலம் இளைஞர்களால் மட்டுமே சாத்தியம் என்றும், இக்கால இளைஞர்கள் படிப்பில் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், கல்வி ஒன்றால்தான் நமது சமூக மாற்றமே இருக்கின்றது என்றும் சிறப்பாக எடுத்துரைத்தார். அதேபோல நமது இந்தியாவில் மட்டுமே மிகப்பெரிய அளவில் மக்கள் சக்தி இருக்கின்றது எனவும், அதுதான் மாபெரும் சக்தி என்றும் சிறப்பாக எடுத்து கூறி தனது உரையை செவ்வனே முடித்தார். அதன் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருந்த சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட கௌரவ விருந்தினர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார்கள். மேலும் குடியரசு தின விழாவை ஒட்டி ஏற்கனவே நடத்தியிருந்த விளையாட்டுப் போட்டிகளில் பரிசு பெற்ற குழந்தைகள், மகளிர் மற்றும் ஆடவர் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். மன்ற உறுப்பினர் முன்னாள் இராணுவ அதிகாரி திரு பழனியப்பன் அவர்களின் மூத்த மகள் பல் மருத்துவ படிப்பை செவ்வனே முடித்து தற்போது ஈரோடு அப்பல்லோ பல் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருவதை பாராட்டி அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழா நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் மன்றத்தின் பொருளாளர் திரு கண்ணன் அவர்கள் நன்றி பாராட்டி மகிழ்ந்தார். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு மகிழ்ந்தார்கள். இறுதியாக நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு அனைவரும் தேசிய கொடிக்கும் நமது நாட்டுக்கும் மரியாதை செலுத்தினார்கள். இறுதியாக இன்று மதியம் ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வசதியற்ற நோயாளிகளுக்கு மதிய உணவு மன்றத்தின் சார்பில் வழங்கப்படுகிறது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மிக்க நன்றி.